மக்கள் நல கூட்டணியில் இருந்து மதிமுக விலகிக் கொள்கிறது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். கடந்த மே மாதம் நடந்த சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி தோல்வியடைந்தாலும் கூட்டமைப்பு தொடரும் என்று அக்கூட்டணியின் தலைவர்கள் அறிவித்தனர். இந்த நிலையில் பணமதிப்பு நீக்க நடவடிக்கை குறித்து வைகோ மோடிக்கு தன் ஆதரவை தெரிவித்தார். ஆனால் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் ஆகியோர் பணமதிப்பு நீக்க நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் மதிமுக உயர்நிலை குழு கூட்டம் செவ்வாயன்று சென்னையில் நடந்தது. இதில் மக்கள் நல கூட்டணியிலிருந்து மதிமுக விலகிக் கொள்வதாக முடிவெடுக்கப்பட்டது. உயர்நிலை குழு உறுப்பினர்கள் அனைவருமே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டனர். நீண்ட நேரம் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இதில் எடுக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான முடிவு, மக்கள் நல கூட்டியக்கத்திலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விலகிக் கொள்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளோடு தோழமையும் நட்பும் என்றும் தொடரும்.